பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்வுவன். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிமடை பிரதேச சபையை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சின்னத்தில் தனித்து போட்டியிடுகின்றது என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அதேபோன்று இம்முறை வெளிமடை பிரதேச சபையை தீர்மானிக்கும் ஒரு கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காணப்படுகின்றது என்பது நீங்கள் யாவரும் அறிந்த ஒரு விடயமே. நாங்கள் இந்த சபையை தீர்மானிப்பதற்கான அதேபோன்று சபையை வெல்வதற்காக ஒவ்வொரு வட்டாரத்திலும் மிகவும் திறமையான அனுபவமுள்ள கல்வி கற்ற சமூக சேவையாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் உங்களுடைய பிரதேசத்தின் குறைகள் அறிந்த வேட்பாளர்களையும் நாங்கள் நியமித்துள்ளோம். இவர்களை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றால் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் வெளிமடையில் எப்பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிற்கு நீங்கள் ஒரு பலமாக ஒரு வேராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அதேபோன்று எங்களுடைய வேட்பாளர்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால், மிக முக்கியமாக எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முதலாவதான தபால் மூல வாக்களிப்பின் போது நீங்கள் மரச்சின்னத்திற்கு வாக்களித்து இந்த முறை வெளிமடை பிரதேசத்தில் அதிகமான தபால் மூல வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஆக்குவதுடன், அதேபோன்று எதிர்வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதி நீங்கள் வாக்கு நிலையங்களுக்கு சென்று நீங்கள் வெளிமடையில் எப்பிரதேசத்தில் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன், நீங்கள் வெளிமடையில் எப்பிரதேசத்திலும் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிற்கு உங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களை உங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி சென்று உங்கள் வாக்குச்சீட்டில் மரச்சின்னம் இருக்கும், அந்த மரச்சின்னத்துக்கு அருகாமையில் ஒரு புல்லடி இடுவதனூடாக எங்களை உங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை உங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்தனூடாக எங்கள் சமூகத்தின் குரலாகவும் எங்கள் சமூகத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அணியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காணப்படும். அதே போன்று இன்று தேர்தல் மேடைகளிலே ஏனைய எங்களுடைய சகோதர கட்சிக்காரர்கள் அதேபோன்று சகோதரர்கள் கூறிக்கொண்டு செல்கின்றார்கள், நாங்கள் தான் ஆளும் கட்சி, நாங்கள் எக்கட்சியில் எங்கள் பிரதிநிதிகள் சபையை இருக்குமோ அப்பிரதேசத்துக்கு மாத்திரம்தான் நிதிகள் ஒதுக்கப்படும், அதே போன்று அப்பிரதேசத்துக்கு மட்டும்தான் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறும் என்பது இது ஒரு தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய ஒரு செயற்பாடு என்பதை கூட அறியாமல் அவர்கள் அவ்வாறு சொல்லிக்கொண்டு செல்கின்றார்கள். அதே போன்று காலமாக எங்களுடைய வெளிமடை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்கள் சமூகம் ஏமாற்றப்பட்ட சமூகமாக இருக்கின்றது. கடந்த முறை ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கான மேலதிக ஒரு நியமனம், அதாவது மேலதிக வெற்றி வேட்பாளர் ஒரு போனஸாக வழங்குவதாக கூறி பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம். எனவே அந்த ஏமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகும் இம்முறை கடந்த காலங்களில் இருந்த வேட்பாளர்களின் தொகையை விட இம்முறை எங்கள் அணி சார்பாக நாங்கள் அதிகமான வேட்பாளர்களை வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு ஒரு உங்கள் அதிகாரத்தை வழங்கி எங்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய மக்கள் அதிகாரம் என்று வரக்கூடிய வாக்கை வழங்கி எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மரச்சின்னத்திற்கு வாக்களிப்பதனூடாக எங்களை உங்கள் பிரதிநிதிகளாக எங்கள் வேட்பாளர்களை உங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய முடியும். எனவே இந்த வெளிமடை பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடமும் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றது. இன்றும் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்குகளிலும் சரி, நேரடியான வாக்குச்சாலைகளில் சென்று வாக்களிக்கும் போதும் சரி, மரச்சின்னத்திற்கு அருகாமையில் ஒரு புல்லடியிட்டு எங்களை உங்கள் பிரதிநிதிகளாக வெற்றி பெறச் செய்யுங்கள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவனுக்கு அஞ்சி உங்களுடைய சேவைகளையும் உங்களுக்கு தேவையானதைகளையும் பெற்றுத் தருவோம். அதே போன்று எங்கள் சமூகத்தின் குரலாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.